உழவர் உலகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை உழவர் உலகம் டிவியில் நாம் வழங்கிக்கிட்டு இருக்கிறோம். உழவர்களுக்காக செய்தி, சித்தர்களை பற்றி செய்தி, மகான்களை பற்றிய செய்தி, யானைகளை பற்றி, மருத்துவத்தை பற்றி, இப்படி பல விடயங்கள் நாம் வழங்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்மளுடைய முன்னோர்கள் மகான்களையும் குருவை வழிபாடு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, சேலம் மாவட்டத்தில் இங்கே பக்கத்தில் சங்ககிரிக்கு பக்கத்தில் குப்பனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அற்புதமான மாதேஸ்வர மங்களாம்பிகை கோயிலுக்குனுடைய கும்பாபிஷேகம். அதுக்கு 2 குருமார்களை நாம் சந்தித்தோம் நம்ம சேனல் சார்பாக. ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். அவங்க எப்போ தான் நம்ம சேனலுக்கு நம்ம மக்களுக்கு ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஓடி ஓடி தேடினதில் இன்றைக்கி ஒரு 2 பொக்கிஷமும் நமக்கு கிடச்சது. ஒன்று சக்தி சாய் சுப்பிரமணியகிரி சீரடி, அதாவது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சீரடியில் ஐயா அவர்கள் த வேர்ல்டு மிராக்கல் அப்படின்னு சொல்லி 3வது கண்ணில் எபிசோடில் பேசியிருக்கிறாரு. பல மிராக்கல்கள், பல சாதனைகளை பற்றி செஞ்சுருக்கிறாரு. ஊமைகளை பேச வச்சுருக்கிறாரு, ஊனமுற்றோரை நடக்க வச்சுருக்கிறாரு, காது கேட்குறவங்கள கேட்க வச்சுருக்கிறாரு. இப்போ நான் இந்த மாதேஸ்வர மங்களாம்பிகை கோயில் கும்பாபிஷேகத்தில் கூட நான் பார்த்தேன். சில மக்கள்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னுடைய பையனுக்கு நல்லா இருக்குது, எங்கள் மாமாவுக்கு நல்லா இருக்குது, அப்பாவுக்கு நல்லா இருக்குது, அம்மாவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. இப்படி பல விஷயங்கள் நாம் மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் உண்மையிலேயே ஒரு மிராக்கல் மேன்ற பட்டத்தை அடைஞ்சிருக்கிறாரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஷேர் பண்ணணும். சாமிஜி இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த காலத்தில் நமக்கு கிடைச்சது ஒரு பரப்பிரசாதம். அதே போல் பார்த்திங்கன்னா மலேசியாவில் பரமேஸ்வர சிவாச்சாரியார் அவர்கள், அவரும் இந்த நேரத்தில் சாமி கூட வந்திருந்தார். அவரையும் நாம் உழவர் உலகம் டிவி சார்பாக தரிசனம் பண்ணோம். ரொம்ப அற்புதமான ஆத்மாக்கள், நம்மளுடைய முன்னோர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கிரைண்டு பாகர் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி முன்னோர்களை நாம் தரிசனம் பண்ணுறோமோ அப்படிங்கிற உணர்வும் சிந்தனையும் எனக்கு இருந்தது. எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவ்வளோ ரொம்ப அன்பாக நம்ம குடும்ப பிள்ளைகள் மாதிரி அவங்க கூட தான் இன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை ஏன் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னாக்க, ஏதோ ஒரு உறவு, தொப்புள் கொடி உறவு, இவங்களுக்கும் நமக்கும், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அதனால தான் இந்த கண்டென்ட்டை சொல்கிறோம். சாமி அவர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டாங்க. அவருடைய இதை நான் பார்க்குறப்ப காலில் விழுகிறவங்கள கூட வேண்டாம், உனக்கு கடவுள் அங்கே இருக்குது, தெய்வம் அங்கே இருக்குது, அங்கே போ, சாமிகிட்ட போ அப்படி. எல்லோரும் இந்த சுகபோகமாக இந்த மக்கள் விழுகிறத போதையாக ரசிப்பாங்க. சாமி அப்படி இல்லாமல் வித்தியாசமாக அங்கே போய் கும்பிடு, சாமியை போய் கும்பிடு, குருநாதரை கூட கும்பிடு, உன் தாய் தந்தையரை கும்பிடு, உன் முன்னோர்களை கும்பிடு, காலில் விழுகாத அப்படின்னாரு. ரொம்ப பேர் கூட்டமாக விழுகிறப்ப அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். அந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பரவாயில்ல, இவர் நல்ல விஷயங்களை மக்களுக்கு தெரிவிக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னார். இப்போ நானும் எத்தனையோ கும்பாபிஷேகம் பார்த்துருக்குறோம். அவர் இந்த தசம்னு சொல்லி, தசம் மங்களாம்பிகையோ மங்களம்னோ ஏதோ ஒரு விஷயத்த அற்புதமாக சொல்கிறாரு. இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடத்தி முடித்த உடனே இதை எப்படி யார் முதல்ல வழிபாடு பண்ணணும், அதுக்கப்புறம் கடைசியாக எப்படி அதை வழிபாடு பண்ணி மக்கள்கிட்ட ஒப்படைச்சு அவங்க வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நானே இப்போ தான் கேள்விப்படுறேன். அதனால் இதை பார்க்குற ஆன்மீகவாதிகள் இது போன்ற பின்பற்றுதலில் நீங்கள் பின்பற்றணும். மேலும் சந்தேகங்கள் இருந்தாக்க நீங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதுக்குரிய பதில் சாமிகிட்டேருந்து வாங்கி உங்களுக்கு தெரிவிச்சுருவோம். இப்போ சாமி அவர்கள் இந்த கும்பாபிஷேகத்தை பற்றியும் நம்மளுடைய சக்தி சாய் ஸ்ரீ சுப்பிரமணியகிரி சாமி அவர்களை பற்றியும் உங்கள்கிட்ட சொல்லுவார். கேட்டுக்கோங்க. அடுத்தடுத்த பதிவில் நாம் தொடர்ந்து சந்திப்போம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. நாங்கள் உழவர் உலகம் டிவின்னு வச்சுருக்குறோங்க. அப்புறம் காயக்கல்ப டிவின்னு வச்சுருக்குறோம், ஆத்மா மீடியான்னு வச்சுருக்குறோம். மக்களுக்கு நல்ல விடயங்களை நாங்கள் சொல்லணும்னு உங்களை மாதிரி இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சிட்ருக்குறோம். நம்மளுடைய உழவர் உலகம் டிவிக்காக இந்த கும்பாபிஷேகத்தில் ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பது
திருவாசகத்தில் வரக்கூடிய ஒரு வாசகம். எது நடந்தாலும் எது நடக்கிறதோ எல்லாமே அந்த ஈசனுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நடக்காது. அந்த வகையில் அடியேன் மலேசியா திருநாட்டிலிருந்து கடந்த சில வருடங்களாக கோப்பர் கிரவுண்ட் கஸ்லிஃபத்தா என்ற இது அகமத் நகரில் உள்ள ஒரு கிராமம் என்று சொல்லலாம். அங்கே எல்லாம் வல்ல சர்வ வியாபியாக விளங்கும் ஷிரடி சாய்நாதருடைய அருள் பெற்ற அடியவராக அவர் ஓர் அஷ்டயோகி. அஷ்டயோகி என்று சொல்வது 8 விதமான லட்சணங்களை பொருந்தியவர்களை அஷ்டயோகி என்று சொல்லுவோம். அது இந்த கலியுகத்தில் நம்ம காண்றது ரொம்ப 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 அரிது. எல்லோரும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர்கள் தங்களை யோகி என்று அழைத்து கொள்வார்கள். மக்களும் அவர்களை யோகி என்று கூறுவார்கள். அதிலே அஷ்டயோகி என்பது யார் என்று இவ்விடத்திலே நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்று. கன்யா ராசியிலே சித்திரை நட்சத்திரம், சித்திரை பௌர்ணமி, சித்திரை லக்னம், நித்திய பிரம்மச்சாரி, பிராமணன், ஜடாதரின்னா தலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய சுவாமிகள் ரொம்ப உயரமாக ஜடை தரிச்சிருப்பாங்க. அவங்கள தான் ஜடாதரி அப்படின்னு சொல்கிறது. இப்படியாக இந்த அஷ்ட லட்சணங்களையும் பொருந்திய எல்லாம் வல்ல ஷிரடி சாய்நாதருடைய அடியவராகிய தவத்திரு சக்தி சாயி சுப்பிரமணியகிரி என்ற இந்த சாயி அடியவரை சில வருடங்களுக்கு முன்பதாக மலேசிய நாட்டில் அடியேன் பூஜை செய்து கொண்டிருக்கும் ஒரு சாய்நாதருடைய சேவா மையத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி ஷிரடியிலேருந்து ஒரு சுவாமி வரார் அப்படின்னு. சரி வரட்டும், எல்லாம் சாய்நாதருடைய அருள் என்று சொல்லி அன்று இரவு மக்கள் கூட்டம் அலையென திரண்டு இந்த சுவாமிஜி அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்தது. அடியேனும் அப்பொழுதுதான் முதன்முறையாக நமது சக்தி சாயி சுப்பிரமணியகிரி சுவாமிகளை சந்திக்கிறேன். சந்தித்த பிறகு அவருக்கு முறையான வரவேற்புகள் எல்லாம் அளிக்கப்பட்டு அவர் தம் உரையில் அவரை பற்றிய முக்கியமான விவரங்கள் அனைத்தையும் சொன்னார். அதற்கு முன்பதாக அவரை பற்றி அறிந்த ஒரு சாய் பக்தர் சுவாமி அவர்கள் இந்தியாவிலே வேந்தர் டிவி என்ற ஒரு சேனலில் 3வது கண் என்ற ஒரு நிகழ்வு, அதில் அவர் வடபழனி அருகிலே ஒரு கோவிலில் மக்களுக்கு தரிசனம் கொடுத்ததாகவும்
அதிலே அவரை பற்றிய விவரங்கள் அனைத்தும் அடங்கி இருப்பதாகவும் கூறி அந்த சேனலை அடியனுக்கு அனுப்பி வைத்தாங்க. நீங்களும் அதை தெரிந்து கொள்ளலாம். வேந்தர் டிவி 3வது கண் என்ற நிகழ்வில் 349வது எபிசோட். 349 எபிசோட். அதில் சுவாமிகளுடைய முழு விவரம் அனைத்தும் தெளிவாக கூறப்பட்டிருந்தது. அதையும் தவிர்த்து அவரை நேரடியாக சந்திக்கும் ஒரு வாய்ப்பு கிட்டியதுனால அதை சந்திப்பு என்று சொல்வதை காட்டிலும் அடியனுக்கும் சுவாமி சத்யசாயி அவர்களுக்கும் ஏற்பட்டு உள்ள ஒரு உறவு, ஒரு பந்தம், அது இப்பொழுது தொடங்கியதல்ல. விட்டகுறை தொட்டகுறை என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஏதோ ஒரு ஜென்மத்தில் எனக்கும் சுவாமி அவர்களுக்கும் இருந்த ஒரு தொடர்பு மிக குறுகிய காலத்திலேயே சுவாமி அவர்கள் அடியனுக்கு மிகவும் நெருக்கமானவராகவும் அன்புக்குரியவராகவும் ஆகிவிட்டார். அன்று தொடங்கி இன்று முதல் கடந்த சில வருடங்களாக அவருக்கு இந்தியா அல்லாது மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா மற்றும் பல அயல் நாடுகளிலே அவருடைய தரிசன பயணம், அவருடைய தரிசன பயணம் என்று கூறுவதில் மிகவும் முக்கியமான ஒன்று. எப்பொழுதும் அடியன் மக்களுக்கு தெரியப்படுத்துவது, ஹீ இஸ் எ ஹீலிங் அண்ட் பிளெஸ்ஸிங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஹீலிங் என்று சொல்வது உடல் ஊனமுற்றோர், நடக்க இயலாதவர்கள் என்றால் 10-15 வருடங்களாக நடக்க முடியாத சக்கரவண்டியிலேயே அவர்களுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருந்தவர்கள், கண் பார்வை பார்க்க இயலாதவர்கள், காது கேளாதவர்கள், உடல் ஊனமுற்றவர்கள், புத்தி சுவாதீனம் அற்றவர்கள், இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாதிரியாக சுவாமியை தேடி வருபவர்களுக்கு அவர் தன்னுடைய அந்த ஹீலிங் பவர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக சக்தி என்று சொல்லலாம், அதை கொண்டு நடக்க முடியாதவர்களை நடக்க வைப்பார். பார்வை குறைவற்றவர்களுக்கு பார்வையை கொடுப்பார். காது கேளாதவர்களுக்கு காது கேட்க வைப்பார். இப்படி பல வகையிலே அவருடைய சக்தியை கொண்டு மக்களுக்கு அவர் அந்த ஹீலிங் என்று சொல்லக்கூடிய சேவையை அளித்து மக்களை குணப்படுத்தி அவருடைய சேவையை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். இதை இன்னும் விரிவான முறையில் சொல்ல வேண்டுமென்றால், சுவாமிகளை சந்தித்த பிறகு அவருடன் கலந்து பேசிய வகையிலே அவரை பற்றிய முழு விவரங்களும் அடியனுக்கு தெரிய வந்தது. அவர் கன்னியாகுமரி நாகர்கோயில் என்ற மாவட்டத்திலே ஒரு பிராமண குலத்தில் பிறந்து வளர்ந்து மற்றோரை போல் அவரும் படித்து ஒரு பட்டதாரியாகி ஒரு
மெக்கானிக்கல் என்ஜினியராக பணியாற்றியவர். அயல் நாட்டிலே பல வருடங்கள் அவர் ஒரு என்ஜினியராக பணியாற்றி அவருடைய 28, 29 வயது நடக்கும் காலகட்டத்தே சர்வவியாபியாகிய சாய்நாதருடைய அருளுக்கு பாத்திரமாகி சாய்நாதர் அவரை செய்யும் அந்த பணி உத்தியோகத்தை துறந்து மக்களுக்கு சேவை செய்யும் பொருட்டு அவரை ஷிரடி என்று அழைக்கும் புண்ணிய பூமிக்கு அழைத்திருக்கிறார். சுவாமி அவர்கள் அதை ஒரு சாதாரண கனவு என்று நினைத்து புறக்கணிக்கவே தொடர்ந்து பல முறை சாய்நாதர் அவர்கள் அவர் கனவில் தோன்றி நீ ஷிரடிக்கு வா, ஷிரடிக்கு வா என்று அழைக்க சுவாமியும் ஒரு இனம் புரியாத நிலையிலே என்னடா இப்படி வந்து அழைத்து கொண்டே இருக்கிறாரே என்று சொல்லி சில வருடங்களுக்கு பிறகு செய்த என்ஜினியர் உத்தியோகத்தையும் துறந்து ஷிரடிக்கு புறப்படுவது என்ற ஒரு தீர்மானத்திற்கு வந்த பிறகு அவர் நாகர்கோயில் என்று சொல்லக்கூடிய தாய் தந்தையர் வாழும் இருப்பிடத்திற்கு சென்று அதை கூறவே தாய் தந்தையர் இவருக்கு ஏதோ புத்தி சுவாதீனமாகிவிட்டது, அதனால்தான் இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார் என்று நினைத்து அவருக்கு திருமணம் பண்ணி வைத்து விடலாம் என்ற காலகட்டத்தில் என்று அவர்கள் நினைத்த காலகட்டம், சுவாமி நினைக்க கிடையாது, பெற்றவர்கள் நினைத்த காலகட்டத்தில் சாய்நாதர் மீண்டும் சுவாமியின் கனவில் தோன்றி உன்னை சம்சார பந்தத்திலே மாட்டி விட்டு விடுவார்கள், ஆதலால் நீ உடனடியாக ஷிரடிக்கு வந்துவிடு என்று கூறவே சுவாமி அவர்களும் பெற்றவர்களிடமும் தெரிவிக்காது நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு கையில் இருந்த கொஞ்சம் சேமிப்பு பணம், உடுத்தும் உடை இதை எடுத்துக்கொண்டு பம்பாய் நகருக்கு வந்து அங்கிருந்து ஷிரடிக்கு செல்லலாம் என்ற நோக்கத்தில் அவரும் பம்பாய் வந்து சேர அங்கே அவர் கைவசம் இருந்த கொஞ்சம் பொருள், பணம், அவர் உடுத்திக்கொள்ள எடுத்து கொண்டு வந்த உடை இவை அனைத்தும் அங்கே களவாடப்பட்டது. ஒன்றுமே இல்லாத ஒரு நிர்மூல நிலையிலே சுவாமி அவர்கள் அங்கே திளைத்து கொண்டிருக்கிறார். எதுவும் அறியாத நிலையில் பம்பாயிலேயே அலைந்து திரிந்து கால்நடையாகவே பம்பாய் மாநகரத்திலிருந்து ஷிரடிக்கு நடந்தே பயணம் மேற்கொண்டு ஷிரடியை வந்து அடைந்திருக்கிறார். அவர் கைவசம் இருந்த ஆடை அணிகலன்கள், உடுத்தும் உடை, கொஞ்சம் கையில் வச்சிருந்த பணம் அனைத்தும் களவாடப்பட்ட நிலையிலே அவர் தன் நிலை மறந்தவராக ஒரு
பைத்தியக்காரன் போல் ஷிரடியில் 6 வருட காலங்கள் தாங்கோனா இல்லல் என்று சொல்லலாம், தாங்கோனா அல்லல் என்றும் சொல்லலாம். இப்படி பல இன்னல் இடையூறு அல்லல் அனைத்துக்கும் ஆளாகி ஒரு பைத்தியக்காரனைப் போல் ஷிரடியில் திரிந்து அலைந்து அடிபட்டு உதைப்பட்டு அவருடைய காலத்தை போக்கி ஒரு பிச்சைக்காரனைப் போல் மக்களிடம் கையேந்தி கிடைத்த உணவை உட்கொண்டு வாழும் காலத்து 6 வருடம் கழித்து ஒரு அமாவாசை அன்று அவர் ஷிரடியில் அந்த தெருமுனையில் படுத்திருந்த சமயத்து யாரோ ஒருவர் அவர் மீது வந்து ஒரு சாக்கு பையை போர்த்திய உணர்வு மட்டும் அவருக்கு ஏற்பட்டிருந்திருக்கிறது. அப்பொழுது அவர் கண் விழித்து பார்க்கும் பொழுது சாய்நாதருடைய திருவுருவம் மட்டும் அவருடைய கண்ணுக்கு தென்பட்டிருக்கிறது. சாய்நாதர் வந்து அவர் மீது அந்த சாக்குப்பையை போற்றிவிட்டு சென்றிருக்கிறார். அந்த நாளிலிருந்து, அந்த கணப்பொழுதிலிருந்து அவருக்கு சிறிது சிறிதாக மெதுவாக அவருடைய கடந்த கால நினைவுகள் அவருக்கு திரும்ப தொடங்கி இருக்கிறது. அன்று தொடங்கி சாய்நாதருடைய திருவருளால் அவருடைய வாக்கு, அவர் சொல்லக்கூடியது மக்களுக்கு அப்படியே சித்தியாகி உள்ளது. அவர் கை ஸ்பரிசத்தால் அவர் தொட்டவர்கள் அவர்களுடைய வினையிலிருந்து, அவர்களது வினையிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய இந்த நோய் தீர்க்கும் ஒரு தனி தன்மை, ஒரு தனித்துவம் என்று சொல்லலாம். அது சாய்நாதருடைய அருளால் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்படி சனம் சனமாக அவர் தன்னை இந்த வெளி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கொள்ளவே இல்லை. நாடி வந்தவர்களுக்கு இப்படி செய்திருக்கிறார். இப்படி எத்தனையோ அற்புதங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி அவர் கடந்த 53 வருடம் என்று சொல்லலாம் ஷிரடியிலே இதுகாரும் 17 சிறு சிறு கோவில்களை அவர் கட்டி அந்த கோவிலையும் மக்களுக்கு தானம் செய்துவிட்டு கடந்த 22 வருடங்களாக காஸ்லி என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம், கோப்பர் கிராமம், இது அகமத் நகரிலே உள்ளது. ஷிரடி சம்ஸ்தானிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரம். அங்கே சாய்நாதருக்கு இதுகாரும் உலகில் யாரும் செய்யாத அளவில் 141 அடி உயரம் கொண்ட ஒரு கோபுரத்தோடு சாய்நாதருக்கு ஒரு திருக்கோவிலை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த கோவிலிலேயே அவருக்கு சமாதி ஏற்படும் காலத்தை அவர் அங்கு இருக்க அவருக்கும் ஒரு சமாதி ஸ்தானம் அல்லது சமாதி இடம் என்று சொல்லலாம், அதுவும் அங்கே தயாராக உள்ளது. கடந்த
ஏப்ரல் 23ஆம் தேதி சுவாமி அவர்களுக்கு 85 வயது பூர்த்தியாகி அவருடைய 86வது ஜெயந்தி விழா மிகவும் விமரிசையாக அங்கே கொண்டாடப்பட்டது. மக்கள் கூட்டம் ஒவ்வொரு நாளும் இரவு பகல் என்று கணக்கில் அடங்காது மக்கள் அவரை நாடி அவருடைய அன்பையும் ஆசியையும் அரவணைப்பையும் பெற்று, இதில் இன்னொரு முக்கியமான ஒரு அதிசயம் என்று சொல்லலாம். 2 விஷயங்கள். உடல் ஊனமுற்றவர்களை சரிப்படுத்துவது ஒரு புறம் இருக்க, மக்கள் இந்த உலகளாய வாழ்க்கைக்கு பொன்பொருள் முதலியவற்றை தேடி அவரிடம் ஆசி பெறும் பொழுது, இது காரும் அடியேன் முதன்முறையாக இதை கேட்ட பொழுது அதிர்ச்சிக்கு ஆளானேன். இந்தியாவிலும் கூட யாருமே சாதிக்காத ஒன்று. இன்னும் ஒரு 450 யக்ஞங்கள் செய்ய 5 லட்சம் மகாலட்சுமி யக்ஞங்களை இதுகாரும் செய்து முடித்துள்ளார். விரைவில் இது த வேர்ல்ட் கின்னஸ் ரெக்கார்டிலும் வரவிருக்கிறது. இப்படியாக உலகில் யாருமே எந்த ஆச்சாரியாரும் செய்யாத ஒரு தனி விஷயம் இந்த மகாலட்சுமி யக்ஞம். அது இவருடைய பிரத்யோக விஷயம் என்று சொல்லலாம். இதை தவிர்த்து திருமணமாகி 9-10 வருடங்கள் குழந்தை பேறு இல்லாதவர்கள் சுவாமிஜி அவர்களை நாடி அவருடைய அருளாசி பெற்று அவர் தன் திருக்கரங்களால் அளிக்கும் கனியை உட்கொண்டு குழந்தை பேறு பெற்று ஆனந்தமாக வாழ்ந்து வருகிறார்கள். இது இந்தியாவில் மட்டும் அல்லாது மலேசியா, சிங்கப்பூர், இன்னும் மற்ற சுவாமிகள் விஜயம் செய்த அயல் நாடுகளிலும் இந்த அதிசயம் நடந்து வருகிறது. இப்படி பல அதிசயங்களை நடத்தி வரும் சுவாமி எந்தெந்த ஊரிலெல்லாம் ஆலயங்கள் அமைக்கப்பட்டு அந்த ஆலயங்கள் கட்டி முடிக்க இயலாத நிலையிலும் கும்பாபிஷேக நிலையை பெறாத நிலையிலும் உள்ள ஆலயங்களுக்கு அவர் விஜயம் செய்து அவர் திருப்பாதம் அவ்விடத்தில் படிய அவர் அந்த ஆலயங்களுக்கு சென்று அவர் தம் திருக்கரங்களால் அங்கே எளிமையான முறையில் பூசை என்று சொல்வதை காட்டிலும் அங்கு தடைப்பட்டுள்ள காரியம் நிறைவு பெற அவருக்கே உரிய பாணியில் சில உபயங்களை அவர் செய்ய, அவர் உபயங்கள் செய்வதோடு மட்டுமல்லாத அவர் திருவாக்கால் குறிப்பிட்ட மாதம் குறிப்பிட்ட வருடத்தில் இந்த ஆலயம் பூர்த்தி பெறும், இங்கு கும்பாபிஷேகம் நடைபெறும்
என்று சொல்ல, இப்படியாக இதுகாரும் 1000க்கும் மேற்பட்ட ஆலயங்களுக்கு சென்று அவர் அங்கே அந்த இடத்தில் பூசை செய்து ஆசி வழங்க அவ்விடத்திலே ஆலயம் பூர்த்தி பெற்று கும்பாபிஷேக நிகழ்வுகளும் பூர்த்தியாகி உள்ளது. அந்த வகையில் இன்று சங்ககிரி என்ற ஒரு இடத்தில் அடியேன் சுவாமி அவர்களுடன் பயணம் செய்யும் ஒரு வாய்ப்பு கிட்டியதின் பேரில் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ளும் ஒரு பாக்கியமும் கிட்டியது. பல காலங்களாக தடைப்பட்டு அங்கே கும்பாபிஷேகம் நிறைவு பெறாது இருந்த நிலையில் சுவாமி அவர்கள் மாதேஸ்வரர் என்ற ஒரு சிவஸ்தலம், அங்கே அவர் சென்று ஆசி வழங்கி அவர் குறிப்பிட்டபடியே உரிய காலத்தில் இந்த கோவிலும் இன்று சித்திரை திங்களில் மங்களம் நிறைந்த சுக்கிர வாரத்தில் இன்று காலை வெகு விமரிசையாக அந்த மாதேஸ்வரர் திரு சன்னிதானத்திற்கு கும்பாபிஷேகமும் நடைபெற்று திரளாக வந்த பக்தர் கூட்டம். அங்கேதான் அடியேன் உழவர் உலகம் டிவி தங்கத்தமிழ் திரு தங்கத்தமிழ் முருகன் என்ற அன்புள்ளம் கொண்ட இந்த அன்பரை சந்தித்தேன். அவர் சுவாமியினுடைய விஜயத்தை பற்றியும் அவர் தம் வாழ்க்கை விவரத்தையும் கேட்கவே அடியேன் சொல்லும் பொருட்டு இதை உழவர் உலகம் டிவியில் ஒரு நிகழ்வாக பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க சுவாமி அவர்களை பற்றிய விவரம் இங்கே தெரிவிக்கப்பட்டது. கும்பாபிஷேகம் என்று கூறும் வகையில் அடியேன் மலேசிய திருநாட்டில் எங்களுக்கென்று ஒரு சிவாச்சாரிய கூட்டம் இருக்கிறது. இது எங்களுக்கு 195வது கும்பாபிஷேகமாக உள்ளது. எதிர்பாராத நிலையிலே சங்ககிரி என்ற இந்த இடத்தில், அதுவும் மாதேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய அந்த சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சுவாமி அவர்களோடு வருகை தந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள கிட்டியது ஒரு பெரும் பாக்கியம். அது மட்டுமல்லாது நமது உழவர் உலகம் டிவி அவர்கள் கும்பாபிஷேக விவரங்களை பற்றி கேட்ட பொழுது இந்த கும்பாபிஷேகத்தினுடைய கடைப்பகுதி என்று சொல்லலாம், குடமிளக்கு நடந்ததோடு அங்கே தச மங்கள தரிசனம் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். இந்த நிகழ்வை பற்றி நம் உழவர் உலகம் டிவி ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க சுருக்கமாக இதை பற்றி அடியேன் கூறி விடைபெற கருத்து கொண்டுள்ளேன். இந்த தசமங்கல தரிசனம் என்று சொல்வது குடமுழக்கு நடந்த பின்
திருக்காப்பிடப்பட்டு அங்கே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி, பெரியதொரு கண்ணாடி வைப்பார்கள். அந்த கண்ணாடியிலே 5 விதமான மங்களப் பொருட்கள், பூரண கும்பம், குத்து விளக்கு, சங்கு, கோமாதா என்று சொல்லக்கூடிய கன்றோடு சேர்ந்த பசு, இப்படியாக பல மங்கள பொருட்கள் தரிசனத்திற்கு பின் அஷ்டயோகிகள், ரிஷி, முனிவர்கள் அல்லது சாது சந்நியாசியாக உள்ளவர்கள் கும்பாபிஷேகம் நடைபெற்ற அந்த மூர்த்தியை கண்ணாடியின் வழி அந்த பிரதிபம்பத்தை தரிசித்து தொடர்ந்து ஒரு குழந்தை, ஒரு கன்னிப்பெண், ஆலய நிர்வாகிகள், அதைத் தொடர்ந்து பொதுமக்கள், இவர்கள் எல்லோருக்கும் தொடர்ந்து தரிசனம் கிட்ட ஏற்பாடு செய்யப்படும். இதுவே தச மங்கள தரிசனம் என்று கூறப்படும். கும்பாபிஷேக கிரியை என்பது மிகவும் விரிவான ஒரு செயல். அனைத்தையும் நாம் சொல்ல இயலாத நிலையில் இந்த தசமங்கள தரிசனத்தை மற்றும் கூறி அடியேன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.